என்னோட வெயிட் லாஸில் எனக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, அதிகமாக நான் எடுத்துக்கிட்டது இந்த ரெசிபி தாங்க. ராகி சூப். இந்த சூப் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் கண்டினியூஸாக சாப்பிடும்போது சடன்னு வெயிட் லாஸ் ஆகிறத உங்களால் வந்து பார்க்க முடியும். அது எப்படி பண்ணலான்றத பார்த்துடலாமா? ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், பூண்டு, இஞ்சி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட உங்ககிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை சேர்த்துட்டு ஒரு வதக்கிட்டு ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. அந்த காய் வந்து வேகணும். காய் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா உப்பு போட்டு வந்து வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து ராகி மாவு எடுத்திருக்கேன். அதை கெட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கலாம். ராகி மாவு ஊற்றுனோடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி திக்காயிரும். அதனால் இன்னும் ஒரு 2 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து கொதித்து அந்த ராகியோட பச்சை வாசனை வந்து போகணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ ஃபைனலாக வந்து பெப்பர் தூள் மட்டும் நீங்கள் தூவிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் வைஸும் சரிங்க, செம்ம சூப்பராக வந்திருக்கும். அந்த சூப் வந்து குடிச்சிட்டே இருக்கணும்னு தோணும். அதே மாதிரி வயிறும் ஃபில்லிங்காக இருக்கும். நீங்கள் காலையில் ஆஃபீஸ் ஸ்கூல்லாம் போகும்போது இதை குடிச்சிட்டு போகும்போது வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்கும். இதில் வெஜிடபிள்ஸ்லாம் வேறு சேர்த்துருக்கும். ரொம்பவே உடம்புக்கும் ஹெல்த்தி. இட்லி, தோசை, பொங்கல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு காலையில் இந்த சூப் வந்து குடிச்சு பாருங்கள். நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.